இப்போ இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டயலாக்ஸ்லாம் ஞாபகம் வரும்? அதுதான் நான் சொன்ன மாதிரி துளசி வாசமானோ தவசி வாசம் மாறாது, இந்த மக்களை தங்கத்தட்டு வச்சு தாளட்டுன்னு அப்போ சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தார் இந்த மக்களுக்காக வாழ்ந்தார், அந்த மாதிரி ஒரு விஷயம். என்னடா காசு இந்த மாதிரி. அப்புறம் ஜாதின்ற ஜாதி அதை ஒன்று பெருத்துச்சு. இந்த மாதிரி நிறைய டைலாக் எனக்கு வந்துட்டே இருக்கும். அது பேசும்போது எனக்கு மைண்டில் ஹிட்டாக வந்தேன். ஏன்னா நான் வந்து எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி நான் பேச மாட்டேன். நான் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு அந்த ஆன் த கிரவுண்ட் சுச்சுவேஷன் போய் மக்கள் எப்படி உற்சாகப்படுத்துறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என் மைண்ட் ஒரு பேசுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கே டைலாக்ஸ் போட்டுருவேன். நான் இந்த தேர்தல் வந்து பிரதானமாக துளசி தவசி இதுக்கு ஏன் அந்த டைலாக் வைக்கிறேன்னா அது பயங்கர இம்பாக்ட் இருக்குது மக்கள்கிட்ட. நான் அது பேசுறது வந்து மீடியாவில் வந்து ஒரே வார்த்தை பேசுகிற மாதிரி இருந்தாலும் ஆன் கிரவுண்ட் ஆன் த ஃபீல்ட் அன்றைக்கி ஒரு 2000-3000 பேர் அங்கே கூடுறாங்கன்னா அந்த 3000 பேருக்குள்ளேயுமே அந்த வேர்டு போய் ஆழமாக பதியும். ஸோ ஒவ்வொரு தேர்தலையும் நான் ஒவ்வொரு பஞ்ச் டைலாக் நான் வச்சுருப்பேன். ஆரம்பம் ஒன்று, ஃபினிஷிங் ஒன்று நான் வச்சுருப்பேன். என் சரி நடுவில் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பேசுவேன். ஸோ அந்த துளசி வேர்டு வந்து மக்கள் மனசுக்கு ரொம்ப ஆழமாக பதியுது. அது உண்மையிலேயே நல்ல வரவேற்பு இருக்குது.